நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முன்னணி இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் வந்து தற்போதைக்கு விஜய், கமல், ரஜினி இவங்க 3 பேர் வச்சுமே படங்களை வந்து இயக்கி முடிச்சிருக்காருங்க. தற்போதைக்கு மிகப்பெரிய நடிகரான அஜித்குமாரை வச்சு மட்டும்தாங்க ஒரு படம் எடுக்கலை. தற்போதைக்கு அஜித்குமாரை வச்சு படம் எடுக்கிறதுக்கான கதைகள் வந்து என் கைவசம் இருக்குதுங்க. அவருடைய மேனேஜர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து நடைபெற்று கொண்டு வருவதாக வந்து லோகேஷ் கனகராஜ் தற்போதைக்கு ரீசெண்டாக ஒரு மீட்டிங்கில், அதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் வந்து அறிவிச்சிருந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. ரஜினிகாந்தை வச்சு தற்போதைக்கு கூலி திரைப்படத்தை வந்து உருவாக்கி கொண்டு வராருங்க. கமலஹாசனை வச்சு விக்ரம் சொல்கிற திரைப்படமும், விஜய் வச்சு லியோன்னு சொல்கிற திரைப்படமும் அவர் இயக்கியிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த திரைப்படம் எல்லா திரைப்படமே வந்து 400 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்தை வச்சு எடுக்கப்படுற கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா 350 கோடி பட்ஜெட்டில் வந்து தற்போதைக்கு உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஆகும். இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் வந்து 15ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியாகப்படும் சொல்லியிருக்காங்க. படத்துக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அஜித்குமாரோட வந்து எப்போது வந்து நீங்கள் வந்து படம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் வந்து எக்கச்சக்கமான பேர் இந்த கேள்வியை வந்து எழுப்பியிருந்தாங்க. அந்த வகையிலேருந்து அவர்கிட்ட வந்து இந்த கொஸ்டின் எழுப்பும்போது அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, அஜித்துடன் பணிபுரிய இப்போது தான் எனக்கு பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்று கொண்டு வருதுங்க. ஏன்னா அவர் தற்போதைக்கு கார் ரேஸில் வந்து பிஸியாக இருக்கிறாரு. நானும் வேறு சில திரைப்படங்களத்தில் வந்து பிஸியாக இருக்கிறேன். 2 பேருக்கு வந்து காலகட்டங்கள் வந்து கரெக்டாக அமையும் போது திரைப்படங்கள் வந்து கண்டிப்பாக அமையும். கதைத்தெல்லாம் இருக்கான்னு சொன்ன கேட்டதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அஜித் அவர்களோட வந்து என்னுடைய ஸ்கீம் ரீதியில் வந்து அஜித்தை வந்து ஆக்ஷன் காட்சியில் வந்து அவர் இயக்கிறதுக்கான படத்தோட கதைத்தெல்லாம் எனக்கு கைவசம் இருக்குதுங்க. கதையை வந்து இன்னும் ஒரு 10 மாதத்துக்கு முன்பே வந்து நான் யோசித்து வச்சுருக்கிறேன். தற்போதைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அவர் கார் ரேஸில் பிஸியாக இருக்கிறனால வந்து அவரை சந்திக்கக்கூடிய இது வந்து எனக்கு வரலங்க. அவருடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவருடைய வந்து நான் பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்று கொண்டு வருவேன். அவருக்கு வந்து நான் ரொம்பவுமே வந்து ஒரு நண்பனாக இருக்கிறனால வந்து கண்டிப்பாக 100% வந்து இந்த திரைப்படம் வந்து 2 பேருக்குமே வந்து கால் சீட் வந்து நெருங்கி கொண்டு வர டைமில் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் கைவசம் வந்து எந்த திரைப்படமும் கிடையாதுங்க. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கார் ரேஸில் பிஸியாக இருக்கிறாங்க. செப்டம்பர் மாதங்கள் கழிந்த பிறகு தாங்க அவர் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும் ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் 64வது AK64 திரைப்படத்தில் வந்து அவர் வந்து நடிக்க இருப்பதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அதை முடித்து விட்டு வேணும்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்து அவருடைய ஆக்ஷன் ஃபிலிமில் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்து லியோக்கு அடுத்த பார்ட் வரேன்னு சொல்லியிருக்காங்க. கைதி 2 வரேன்னு சொல்லியிருக்காங்க. விக்ரம் 2 வரேன்னு சொல்லியிருக்காங்க. இரும்பு கை மாயாவி திரைப்படம் வந்து அவருடைய கைவசம் இருக்கக்கூடிய திரைப்படமாக வந்து தற்போதைக்கு இருக்குதுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், இளைய தளபதி விஜய் இவங்க 3 பேருடைய படத்துக்குமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள் ரீதியில் கிடைக்கப்பட்ட நிலையில் வந்து தற்போதைக்கு அஜித் அவர்களை வச்சு எடுக்க போகிற படத்துக்கு வந்து எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த எதிர்பார்ப்பு கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. இவங்க 2 பேரோட கூட்டணி அஞ்சு எப்படி இருக்குன்னு.